தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேங்கை வயல் பிரச்சனை சிபிஐ விசாரணை தேவை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேங்கை வயல் என்ற கிராமத்தில் ஆதி திராவிடர்கள் வசிக்கின்ற அந்த காலனியில் உள்ள ஒரு குடிநீர் தொட்டியில் இரவோடு இரவாக மலம் கலக்கப்பட்டது. இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதும் பூதாகரமாக வெடித்தது. தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அப்பொழுதே சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கேட்டனர். ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. சிபிசிஐடி விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவிட்டது. ஆனால் வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. அதுதான் ஆச்சரியம். பொதுமக்கள், ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கிற அந்த பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு குற்றவாளி கூட இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் தமிழக அரசின் காவல்துறையின் கையாலாகாத தனம். குற்றவாளிகள் யார் என்று திமுக அரசுக்கு தெரியும். ஆனால் அவர்களை கைது செய்தால் சமுதாய பிரச்சனை, சமூக பிரச்சனை, சாதி பிரச்சனை வெடிக்கும் என்று கருதி திமுக அவர்களை கைது செய்யவில்லை. சிபிசிஐடி விசாரணை பெயரளவுக்கு நடக்கிறது. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு குற்றவாளி கூட கண்டுபிடிக்கலனா தமிழ்நாடு போலீஸ் என்னத்தை செய்யுது? என்ன அதோட லட்சணம் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதோட கையாலாகாத தனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காவல்துறை விசாரணை நடக்கிறது. ஒரு குற்றவாளி கூட கைது பண்ணலை. அதுதான் ஆச்சரியம். தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களும் கேட்குறாங்க, இது வேறு சமுதாய மக்களுக்கு இப்படி நடந்திருந்தால் திமுக அரசு சும்மா இருக்குமா? அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? சிபிஐ விசாரணை அதுக்கு தான் உட்படுத்துங்கன்றோம். சிபிஐ விசாரணை உன்னால் முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, அப்போ சிபிஐ விசாரணை நடத்தட்டும் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்ற மாட்டேங்கிறாங்க கேஸை. சிபிஐ விசாரணை நடத்தட்டும், அவங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கட்டும், தண்டிக்கட்டும் அப்படின்னு சொன்னால் தமிழக அரசு அதுக்கு செவிசாய்க்கவே மாட்டேங்குது. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஆதி திராவிடர்களுடைய பாதுகாவலன் என்று கூறிக்கொள்கிற திருமாவளவனே பேசாமல் இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திமுக கிட்ட அண்டி பழச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ திமுக கிட்ட வேங்கை வயல் பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால், அது திமுக அரசு பார்த்துக்கிறீங்க, அதை பார்த்துக்கிறோம். திமுக அரசு சரியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். 2 ஆண்டுகள் ஆச்சியா, ஒரு குற்றவாளி கூட அரெஸ்ட் பண்ணலையா? அப்போ திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அதான் திமுக பார்த்துக்கிறேங்க, அதெல்லாம் திமுக பார்த்துக்கிறோம், திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திமுக மேலே என்ன நம்பிக்கை இருக்குது? உனக்கு சீட்டு கொடுப்பாங்க, அதுதான் நம்பிக்கை இருக்கும். 2 சீட்டு தேர்தலில் போட்டுக்கிட்டு இருக்கு, வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறக்காக வேண்டிய திமுக அரசு செய்த தவறை கண்டுக்காமல் இருக்காப்புல திருமாவளவன். திமுக அரசு விசாரிக்கிறதுக்கு ஒரு காவல் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியும் கூட இன்னும் 2 வருஷம் ஆச்சு, ஒரு குற்றவாளி கூட கைது செய்யலை. திமுக அரசு எது குரல் கொடுக்க வேண்டியதானே? வேங்கை வயல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த வேண்டியதானே? சிபிஐ விசாரணை கோரி போராட்டம் நடத்த வேண்டியதானே திருமாவளவன்? போராட்டம் நடத்தினா திமுகவை பகிச்சிக்க வேண்டியதும், திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டியதும், சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் கழட்டி விடப்படுவோம், பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியாது அப்படின்ட்டு திருமாவளவன் பயந்துக்கிட்டு இந்த வேங்கை வயல் பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. வேங்கை வயல் அப்பாவி ஆதி திராவிட மக்கள் வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற குடிநீர் தொட்டியில் மலத்தை கலக்கிட்டாங்க. இன்றைக்கி திமுக காரன் கண்டுக்காமல் இருக்கான், திமுக அரசாங்கம் கண்டுக்கலை, தமிழக காவல்துறை விசாரிக்கவே கிடையாது. 2 வருஷம் ஆச்சு, ஒரு குற்றவாளியை கூட கண்டிக்கல. அதுக்கு தான் ஏன் சிபிஐ விசாரணைக்கு ஓடுறோம்? உன்னால் முடியல, உன்னால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, விட்டுரு, சிபிஐ விசாரணை நடத்தட்டும், அவன் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் மாட்டேங்கிறான். அப்போ என்னத்துக்கு நீ தமிழக காவல்துறை, நீ எதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்? இல்லை கேட்குறேன். இது வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க குடியிருக்க பகுதியில் மலத்தை கலக்கி இருந்தாங்கன்னா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? இந்த அரசு சும்மா விட்டுருக்குமா? பாதிக்கப்பட்டது ஆதி திராவிட மக்கள், அப்பாவி ஆதி திராவிட மக்கள், பறையர் சமூகத்தை சார்ந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு இலக்காரம் தான் திமுகவுக்கு காரணம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே ஏதோ கொடுத்து அமுக்கி வச்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீ சட்டம் காட்டாத, கம்முன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அமுக்கி வச்சுட்டாங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் நம்ம கேட்குறது என்னென்னா, வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு, திமுக காவல்துறை விசாரிக்க முடியல, அதோட கையாலாகாத தனத்தை தான் காமிக்குது. அதனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும்.
வேங்கவையில் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர்கள் யார் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் இந்த வேங்கவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியும். தமிழக அரசு காவல்துறை நிச்சயம் கண்டுபிடிக்காது. ஆகவே சிபிஐ விசாரணை தேவை.